Morning and welcome to this video lecture company analysis. போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா SWOT analysis, industry analysis பற்றி பார்த்தோம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் இதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய அதில் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸில் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸை. இப்போ கம்பெனி அனாலிசிஸ் போகிறோம். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியில் எந்த இண்டஸ்ட்ரி பெஸ்ட்டாக இருக்குது? ஆட்டோமொபைல் இருக்குது, ஓகே ரைட். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் எந்த கம்பெனி நம்ம எடுக்க போகிறோம்? டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு எடுக்க போகிறோன்னா, இல்லை மஹேந்திரா எடுக்க போகிறோமா, இல்லைன்னா டொயோட்டோ எடுக்க போகிறோமா? ஸோ எந்த கம்பெனியோட ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போகிறோம். இப்படி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு கம்பெனி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ கம்பெனி அனாலிசிஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ், நிதி எந்த அளவுக்கு இருக்குது, அந்த கம்பெனி ஃபினான்ஷியலாக நல்ல டெவலப் ஆகிருக்கா இல்லை லோவாக இருக்கா வீக்காக இருக்கா அப்படின்றத வச்சு கம்பெனி அனாலிசிஸ் பண்ணுறாங்க. ஏன் ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸை மட்டும் பண்ணுறாங்க? ஏன்னா ஃபினான்ஷியல் மெட்ரிக் ஒரு ரிலையபிள் மெட்ரிக்கு. இப்போ ஒரு லைக் ஒரு மெஷர் பண்ணுறோம், இப்போ ஒரு ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கேல் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அதுதான் ஸ்டாண்டர்டு. அதை மாதிரி ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் மெஷர்மெண்ட் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி, ஒரு ஸ்கேல் மாதிரி. இதை வச்சு தான் நம்ம கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் கம்பெனி அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் எதில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கோட ப்ரெசன்ட் வேல்யூ எந்த மாதிரி இருக்கும், ஃபியூச்சர் வேல்யூ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. தென் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ஃபேக்டர். இப்போ இந்த ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எவ்வளவு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகே, ஸோ எவ்வளவு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கிடைக்கும், அதில் எவ்வளவு ரிஸ்க் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இந்த ரெண்டையும் மெஷர் பண்ணுவாங்க. அதுதான் ரிஸ்க் ரிட்டர்ன் அசோசியேட்டட் வித் த பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட் ஆஃப் த கம்பெனி. ஒரு கம்பெனியோட வேல்யூஷன் என்ன, அதாவது ஃபினான்ஷியல் அசெட்டோட வேல்யூஷன் எவ்வளவு இருக்குது, அதை வச்சு வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கோட வேல்யூவை இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரூ வேல்யூ ஆஃப் த ஸ்டாக்கை கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை கேல்குலேட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன ஆகுனா, நம்ம இந்த வேல்யூஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்டை கேல்குலேட் பண்ணோன்னா தான் நமக்கு அந்த அசெட்டோட ஆக்சுவல் வேல்யூ நமக்கு தெரிய வரும். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். லைக் ஏற்கனவே நான் உங்களுக்கு இதை ஒரு வீடியோ லெக்சரில் பார்த்தோம். இந்த இதுக்கு முன்னாடி இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு பின்னாடி ஒரு எக்கனாமிக்ஸ் இருக்குது, டிமாண்ட் சைடு சப்ளை சைடு அப்படின்னு. ஆக்சுவல் ப்ரைஸை விட டிமாண்டு அதிகமாக இருக்கும்போது ப்ரைஸ் அதிகமாகிடும், சப்ளை கம்மியாகிருச்சுன்னா ப்ரைஸ் ஆக்சுவலாக டிமாண்ட் அதிகமாக சப்ளை கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். டிமாண்ட் கம்மியாக சப்ளை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் கம்மியாயிரும். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூவிலேருந்து கூட இருந்துச்சுன்னா அது ஓவர் ப்ரைஸ்டு, மார்க்கெட் வேல்யூ ஓவர் ப்ரைஸ்டு கூட இருந்துச்சுன்னா. இதே இது மார்க்கெட் வேல்யூ நம்மளோட ஒரிஜினல் வேல்யூ, அதாவது ட்ரூ வேல்யூ விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது அண்டர் ப்ரைஸ்டு. ஸோ நம்ம இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது தான் இந்த வேல்யூஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? வேல்யூஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் வாட் தி ஆக்சுவல் ஒர்த் ஆஃப் தி அசெட் அண்ட் லயபிலிட்டி ஆஃப் அ கம்பெனி. ஸோ இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அசெட் சைடு லயபிலிட்டி சைடு ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆக்சுவலி அசெட் ப்ளஸ் லயபிலிட்டி தான் டோட்டல் கம்பெனி ஒர்த் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது. லைக் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மாடல், மல்டி பீரியட் மாடல், கோல்டன் டிவிடெண்ட் குரோத் மாடல். இந்த எல்லா மாடலும் சில வேரியேஷன்ஸ், சில பெர்ஸ்பெக்டிவ்ஸை வச்சு அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ பாண்டை பொறுத்த வரைக்கும் பிளெயின் அண்ட் சிம்பிள். இதோட ரேட், இதோட வேல்யூஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஈக்குவலாக 10% ஒவ்வொரு மந்த்தும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக இதை டைம் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இல்லை ஷேரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ரிட்டர்ன் டிவிடெண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால்
இவ்வளோ மாடல் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேல்யூஷன் அப்படின்றது இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஆக்சுவலான அது ஒரிஜினலான மதிப்பு என்ன, அதோட உண்மையான மதிப்பு எவ்வளவு அப்படின்னு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் மேக் பை டெசிஷன் எப்போ வாங்குவாங்கன்னா, எப்போ இன்வெஸ்டர்ஸ் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்னா, இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ மார்க்கெட் வேல்யூவை விட அதிகமாக இருக்குது. அதாவது அந்த ஆக்சுவல் வேல்யூவை விட மார்க்கெட் ப்ரைஸ் அண்டர் ப்ரைஸ்டாக இருக்குது, குறைத்து மதிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ என்ன ஆகும்னா, அப்போ அதோட வேல்யூ கூடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இப்போ வாங்கி வச்சுட்டோம்னா ஃப்யூச்சரில் கூடும். ஸோ அதனால இது பை டெசிஷன். இப்போ இதே இது நம்ம வாங்கியிருக்க ஷேர் ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. ஆக்சுவலாக அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து ஒரு அமௌண்ட்டு 50 rupees அப்படின்னா, அது டிமாண்ட் அதிகமாக இருக்கிறனால அந்த கம்பெனி ஓவர் ரேட் ஆகிறனால 70 rupeesக்கு 20 rupees கூட இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த 20 rupees வந்து நமக்கு ஆக்சுவலாக ப்ராஃபிட். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட் கம்மியாயிருச்சுன்னா டக்குன்னு திரும்ப இந்த 50க்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அப்போ அது வந்து செல் டெசிஷன். ஓகே, இது வந்து சிம்பிளான ஒரு என்ன சொல்கிறது பிரின்சிபல், பேசிக் பிரின்சிபல் ஃபார் எதுக்காக ஃபினான்ஷியல் அசட்டை வேல்யூ பண்ணுறோம் அப்படின்றதுக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து அதோட மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியில் எப்படி ஒரு வேல்யூஷன் மெஷரை வந்து பண்ணுறோமோ, வேல்யூஷன் ஆஃப் அசட் இல்லை வேல்யூஷன் ஆஃப் பாண்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோமோ, இதே மாதிரி ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். ப்ராஃபிட், ஏர்னிங்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, ரெவென்யூ மைனஸ் காஸ்ட், அதுதான் வந்து ப்ராஃபிட் ஆர் ஏர்னிங்ஸ். ஸோ ஏர்னிங்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்பெனி. எப்படி பார்த்தாலும் ஒரு கம்பெனி ப்ராஃபிட் மேக் பண்ணுது அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு கம்பெனி. ஓகே, இந்த ஏர்னிங் டேட்டாவை எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. இந்த 5 விஷயம்தான் வந்து கம்பெனி அனாலிசிஸ்லேயே முக்கியமான டேட்டா. எல்லா வெப்சைட்லேயும், எல்லா கம்பெனி வெப்சைட்லேயும் இந்த டேட்டா அவைலபிளாக இருக்கும். இன்வெஸ்டார் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும் ஒவ்வொரு கம்பெனிலையும். அந்த கம்பெனியில் அந்த இயரோட பேலன்ஸ் ஷீட், சாரி அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் இந்த எல்லா ஃபினான்ஷியல் டேட்டாவும் இருக்கும். இல்லைன்னா மணி கண்ட்ரோல், இல்லைன்னா வந்து இந்த ட்ரேட் வியூ அப்படின்னு சொல்லி வெப்சைட்ஸில் போனோம்னா நமக்கு கன்சாலிடேட்டடாகவே எல்லாமே அனலைஸ் பண்ணி நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ என்னென்ன நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டு, ஒரு 10 இயருக்கு பேலன்ஸ் ஷீட்டு, இல்லை ஒரு மினிமம் 5 இயருக்கான லாஸ்ட் 5 இயருக்கான ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட், ஆடிட்டட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு, தென் வந்து ரேஷியோ அனாலிசிஸ். இந்த ரெண்டையும் வச்சு நம்ம பண்ணுற ரேஷியோஸ், ஒரு 5 மேஜர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரேஷியோஸ் இருக்குது, அதை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் ஃபண்டு ஃப்ளோ அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. ஏற்கனவே இதெல்லாம் அக்கௌண்ட்ஸில் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்பி தான் நான் வந்து அடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் இந்த கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ தெரிலன்னா திரும்ப இந்த கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ என்னென்னு தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பேலன்ஸ் ஷீட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் அதே தான். ஸோ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டு. என்ன மாதிரி அசட்ஸ் இருக்குது, எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, எவ்வளோ லைபிலிட்டி இருக்குது. இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இயரோட ப்ராஃபிட் எவ்வளோ, ஒரு இயரோட ப்ராஃபிட் என்ன அப்படின்றது. ரேஷியோ அனாலிசிஸ் என்ன சொல்லுன்னா, மெட்ரிக்ஸஸ், அது ஒரு ஸ்கேல் மாதிரி. ஓகே, கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இந்த ரேஷியோஸை வச்சு 1லேருந்து சிலது வந்து -1லேருந்து +1 வரைக்கும் வேரி ஆகும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வச்சு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த இன்டர்பிரிட்டேஷன், கூட இருந்துச்சுன்னா இந்த இன்டர்பிரிட்டேஷன், இந்த மாதிரி வந்து நம்ம ரேஷியோ அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். மேபி இது 2 இல்லை 13 இல்லை 135 இந்த மாதிரி எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். பட் அந்த நம்பர்ஸை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அது ஒரு ஸ்கேலாக யூஸ் பண்ணுறோம். கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஒரு கம்பெனியில் ஆக்சுவலான கேஷ், லிக்விடான கேஷ் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து குவான்டிடேட்டிவ் ஃபேக்டர்ஸ், நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, இதை வந்து நம்பர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் நியூமரிக்கல்ஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த லாஸ்ட் இருக்கிறது தான் குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர். ஆனுவல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நியூஸ் இருக்கும், கீ ஹைலைட்ஸ் இருக்கும், கம்பெனி என்ன பண்ண போகிறாங்க, என்ன ப்ராஸ்பெக்ட் வந்து அந்த கம்பெனிக்கு ஃப்யூச்சர் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்றத இதில் இருக்கும். ஸோ இதில் எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டகரிக்கல் டேட்டாவாக எடுத்து நம்ம ஃபைனலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன்றையும் பார்க்க போகிறோம். ஃபோர்கமிங் வீடியோ லெக்சரில் பேலன்ஸ் ஷீட்டு, இன்கம் ஸ்டேட்டு,
ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் லைக் ரேஷியோ அனாலிசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, ஆனுவல் ரிப்போர்ட்டை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்ன ரீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோ லெக்சரில் வந்து இந்த குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ தேங்க்யூ.